குழம்புறவன் நீங்கள், குழம்புறது நீங்கள், குழப்பி விடுறது நீங்கள். நான் என்ன குழப்புறேன்? ஏன் ஒரு நட்பு இருக்கக்கூடாது, ஏன் உறவு இருக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டால் நீ அங்கே போயிட்டல, போயிட்ட பிறகு என்ன? எல்லாத்துலேயும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதிகாரப்பூர்வமான அறிவிப்புங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஒரு அஃபிஷியல் டிக்ளரேஷன் வேணும்ல. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சூழலில் சொன்ன கருத்து அதை தான் ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு சொல்கிறேன். அவன் கேள்வி கேட்டான், சார் நீங்கள் வந்து திமுக தான் கூட்டணியை முறித்து கொண்டதுன்னு சொன்னதாக பேசியிருக்கீங்க இந்த விருதுகள் வழங்கும் விழாவில், நீங்கள் அமைச்சரவையில் சேர்ந்த போதே அது முறித்து கொண்டதாக இருக்காதான்றான். நல்ல கேள்வி தான், அருமையான கேள்வி தான். அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த காலம் வரையில் நான் மேடையில் பேசும்போது திமுகவோட நாங்கள் நல்ல தொடர்பு தான் இருந்தோம். அவங்கள சந்திக்கும் போது நாங்கள் இப்படி முடிவெடுத்திருக்கிறோம்னு சொன்னோம். அவங்களும் அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கலை, மறுப்பு தெரிவிக்கலை. அதனால் என்ன, ஆதரவு தெரிவிக்கப்படுறது ஒன்றும் தவறு இல்லை, ஆதரவு தெரிவிங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ அந்த அளவுக்கு லிபரலாக நடந்துக்கிட்ட முறையை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதில் வந்து நம்ம உள்நோக்கெல்லாம் கற்பிக்கலை. அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்ததுன்னா நம்ம உள்நோக்கெல்லாம் கற்பிக்கலை. அல்லது நாங்கள் போய் பர்மிஷன் வாங்கினோம் அப்படின்னு அது அர்த்தம் கிடையாது. எங்களுக்கு இருக்கிற அந்த தோழமை உணர்வின் அடிப்படையில் நாங்கள் எடுக்கிற முடிவை சொல்கிறோம். 10 நாள் கழித்து அமைச்சரவை சேருகிறோம் அதை சொல்கிறதுக்கும் நான் தொலைபேசி தொடர்பு கொள்கிறேன். தொடர்பு கொள்ள முடியல, மூத்த அமைச்சர்களை தொடர்பு கொள்கிறேன், 1-2 பேர்கிட்ட பேச முடிஞ்சுது. அவங்க எல்லாமே ரைட்ண்ணே, அரசியல் சூழல் இப்படி மாறிச்சு, நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் கட்சி நலனுக்கு உரியதாக இருக்கட்டும், அவ்வளோதான். இதை நம்ம ஓப்பனாக பேசுகிறோம். இதில் என்ன ஓப்பனாக பேசுகிறது, என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன ஒன்று நாங்கள் போய் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோங்கிற மாதிரி அதில் என்ன நேரேஷன்? பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவங்களும் இதை வந்து தடுக்க முடியாதுல்ல. அரசியல் சூழல் தலைகீழ மாறி இருக்கு. போக வேண்டாம்னு சொல்கிறது நாகரிகம் இல்லைன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம், போக வேண்டாம்னு மனசுக்குள்ளே நினைச்சிருக்கலாம். ஆனால் போகணுன்னு முடிவு பண்ண பிறகு அதை தடுக்க வேண்டாம், அது நாகரிகம் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம். போகும்போது சொல்லாமல் போகக்கூடாது, அது நாகரிகம் இல்லை, சொல்லிட்டு நம்ம போய் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு நாங்கள் எடுக்கிறோம். இதில் உள்ள நாகரிகமான அணுகுமுறைகளை புரிந்து கொள்ளாமல் நீ தான் இப்படி போயிட்டல, அப்புறம் ஒன்று இங்கே விசுவாசமாயிரு அல்ல அங்கே விசுவாசமாயிருன்னா விசுவாசமாக இருக்கிறதா இதில் பிரச்சனை. யாருக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிறதா பிரச்சனை. இது அரசியல் முடிவுகள் எடுப்பதில் உள்ள அணுகுமுறைகள் தான் இதில் பிரச்சனை. எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்ணுறோங்கிறது தான். பதவி கிடைச்சிருச்சுனோடனே பழைய உறவெல்லாம் உதறிட்டு ஓடி ஒட்டிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், கட்சி தொடர் ஒன்று புரிஞ்சுக்கணும். உளவியலாக நம்மை பலவீனப்படுத்த பார்க்கிறார். எப்படின்னா திருமாவளவன் இப்போ வந்து அப்படியே மாறி மாறி பேசுகிறாரு, தடுமாறுறாரு. என்ன எனக்கு தேவை இருக்குது, நான் தடுமாற வேண்டிய தேவை என்ன இருக்குது? நான் பேலன்ஸியாக அரசியலை பண்ணுறேன். யாரையும் நான் வந்து பகை உணர்ச்சியோடு அணுகவில்லை, யாரிடத்திலும் பகையை வளர்த்து கொள்ள நான் விரும்பவில்லை, யார் மீதும் பழி வாங்கும் எண்ணம் எனக்கு இல்லை. இப்போ கூட நான் சொல்கிறேன், திமுக காரங்களையோ அல்லது நம்மளை விமர்சிக்கக்கூடிய மதிமுக மற்ற யாரையும் சரி, தயவு கூர்ந்து யாரும் சமூக ஊடகங்களில் எதுவுமே பேசாது, வேண்டாம். அது நமக்கு டிஃபென்ஸே கிடையாது. பேசுகிறவங்க பேசிட்டு போனால் போகிறாங்க, அதை நீ ஸ்க்ரோல் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கு. என்ன வேணாலும் பேசட்டும், நமக்கு அது அவசியம் இல்லை. நான் வந்து வாரியர்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான போராளிகள், அவ்வளவுதான். அவ்வளோதான். கூட்டணியை பற்றியோ தேர்தலை பற்றியோ வெற்றி தோல்வியை பற்றியோ அதில் லாப நட்ட கணக்குகளை பற்றியோ நமக்கு கவலை இல்லை. அதை ஃபேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். போகிற வழியில் அது வருது, நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். நீண்ட பயணம் போயிட்டு இருக்கேன், இடையில தேர்தல் வருது, கூட்டணி வருது, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதை டீல் பண்ணி தான் ஆகணும், அதை அணுகியே தான் ஆகணும். அதனால் அதை ஃபேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போது நீங்கள் யாரை வந்து நம்பி இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை சிதைக்கிறது. திருமாவளவன் மேலே இந்த இளைஞர்கள்லாம் அப்படி ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் அது சீர்குலையாமல் இருக்க, கட்டுக்கோப்பாக இருக்க, இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் வாய்க்கு வந்ததை பேசுகிறார். எல்லாம் இங்கேருந்து போயிட்டாங்க, கூடாரம் காலி ஆயிடுச்சு. இப்போ பல கட்சிகள்லேருந்து எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து சேர்றீங்க? இதுக்கு யாரும் நம்ம வந்து இதுக்காக கேம்பெயின் பண்ணலை. எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் வந்திருக்கிறீங்க. இது நாளைக்கு ஆளுங்கட்சியாக போகிற கட்சி கிடையாது.
திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவார் நினைச்சு யாரும் நீங்கள் வரல. இப்போ உங்களுக்கும் ஒரு கொள்கை பார்வை இருக்கிறது, ஒரு கோட்பாட்டு பார்வை இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லா கட்சியுமே அப்படிதான். அந்த கட்சி விட்டு கட்சி தவறவங்க யாராக இருப்பாங்கன்னா கொள்கை பிடிப்பு இல்லாமல் பதவி வெறி கொண்டவர்களாக, பதவி பிடிப்புள்ளவர்களாக இருப்பவர் தான். எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்போவே போனால் டிவிக்கில் சேர்ந்துட்டா நாளைக்கு எம்பி சீட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க போகலான்னு நினைப்பாங்க. தொண்டர்கள் அல்லது கொள்கை பிடிப்புள்ளவர்கள் யாரும் போக மாட்டாங்க. 99.99% அப்படியே தான் கட்சியில் இருப்பாங்க. அப்படிதான் எந்த கட்சியாக இருந்தாலும். நம்ம கட்சியில் அப்படிதான் அது. நம்ம ஒரு 25 வருஷம் தேர்தல் அரசியல் வந்துட்டோம். அங்கொன்று இங்கொன்றுமா சில பேர் போயிருக்கிறாங்க. அந்த சில பேர் யார் அப்படின்னா மெயினாக எம்எல்ஏ எம்பி ஆகணுங்கிற எண்ணம் உள்ளவங்க தான். அந்த எண்ணம் இல்லாதவர்கிட்ட அந்த ஊசலாட்டம் இருக்காது. இது நம்ம கட்சி, நம்ம கொள்கை, நம்ம தலைவர், தேர்தல் இடையிலே வந்து போகிறது, அவ்வளவுதான். அந்த பொறுப்புணர்வோடு இருக்கிறார். தோழர்களே, அந்த பொறுப்புணர்வோடு, அந்த புரிதலோடு விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழ்த்து. நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் உறுதியாக நிற்போம். நம்மை பற்றி யார் என்ன விமர்சனம் செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கடந்து போவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.